பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த ரெசிபி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வழக்கம் போல் டபுள் பாயிலிங் மெத்தடு அப்படி தான் நம்ம இந்த சோப் செய்ய போகிறோம். ஒரு பெரிய வெசலில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இது மாதிரி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதும் இதுக்குள்ளே ஒரு சின்ன வெசல் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த சோப்பு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தண்ணி அப்படியே ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம இதுக்குள்ளே இன்னொரு வெசல் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இதில் 100 கிராமு கிளிசரிங் பேஸ் சோப்பு அதை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன க்யூபாக இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸ் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணோம்னா அந்த கட்டி கட்டியாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது கூடவே சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணோம்னா இது நல்லா பிளெண்ட் ஆகிடும். அந்த கட்டி கட்டியாலாம் வராது. இதிலே நல்லா மெல்ட் ஆக ஆக சைட் பை சைடாக அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு அந்த லம்சம் அமௌண்ட்டெல்லாம் இதெல்லாம் வராது. அந்த கட்டி கட்டியாக வர்றதெல்லாம் நல்லா இதுக்குள்ளேயே ஜெல்லாகி நல்லா மெல்ட் ஆகிடும். அதனால் ரைஸ் பவுடர் இந்த சோப் பேஸ் மெல்ட் ஆகும்போது முன்னாடியே சேர்த்துருங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்கள் நல்லா சோப் பேஸை மெல்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது சீக்கிரமாக மெல்ட் ஆகிறது பிளெண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சோப் பேஸும் மெல்ட் ஆகுது, சைட் பை சைடு ரைஸ் பவுடரும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அந்த கட்டி கட்டியாக குட்டி குட்டி உருண்டையாக ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் ஆகாது. இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. சோப் பேஸ் ஃபுல்லாகவே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற டர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கோகோனட் ஆயில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ண போகிறோம். விட்டமின் இ ஆயில் 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் விட்டமின் இ ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயிலுமே ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அது விட்டமின் இ ஆயில் 1/4 டீஸ்பூன் போதும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆலோவேரா ஜெல்லு, நான் ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆலோவேரா ஜெல் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இது நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் பவுடரு, ஆயிலு, இந்த சோப் பேஸு எல்லாமே நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம இப்போ எசென்ஷியல் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் டீ ட்ரீ ஆயில் ஆஸ் யூஷுவல் 3 to 4 drops ஆட் பண்ணிக்கலாம். டீ ட்ரீ ஆயில், அப்புறமேட்டு ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் நல்லா ஃப்ரேக்ரன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ப்ளஸ் இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். சோப்பு ஜாஸ்மின் சோப்பு மாதிரி நல்ல ஸ்மெல் வரும். யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சோப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மோல்டில் அதை ஊற்றிக்கலாம். மோல்டு நல்லா எப்போவுமே மோல்டு நல்லா க்ளீனாக நீட்டாக இந்த ஸ்ப்ரே வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈரமாலாம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையான சோப் மோல்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு எப்படியும் நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சா 2 to 3 hours ஆகிடும். செட் ஆகட்டும். இப்போ நம்ம பை மோட் ஆப்
அதை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். பைமோட் ஆப்பு இது வந்து ஒரு க்ராசரி ஷாப்பிங் ஆப்பு. மற்ற ஆன்லைன் வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய விலையை விட கம்மியாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆப்பை முன்னை விட இப்போது சிறப்பாக நிறையா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ எல்லாருமே இந்த ஆப்பை வந்து மறுபடியும் ஒரு நொட அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்டடான நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பில் வந்து வெல்கம் கிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள். அப்படி இல்லைன்னா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணலாம். மெயினாக கிட்ஸுக்குரிய ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் இங்கே இருக்குது. அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சோப் ரெடி ஆகிடுச்சு. அன்மோல் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.